அடுத்த நாள் போய் அதே மாதிரி இறங்கினாங்க. அடுத்த நாள் கூட தங்கிட்டான். அடுத்த நாள் தேடினான். அடுத்த நாள் அவனை பெரட்டி போட்டு அவன் பெட்டுக்குள்ளலாம் தானே பார்க்குறான். அவன் உடம்பெல்லாம் பிடிச்சி தலையை பார்க்குறான். உள்ள ஆப்ரேஷன் பண்ணி உள்ள வச்சிருப்பானான்னு பார்க்குறான். எங்கேயுமே பணத்தை காணலாம். தலையெல்லாம் போட்டு புரண்டி பார்க்குறான். ஏன்னா பணத்தை எங்கே வச்சான்னு சொல்லிட்டு 3வது நாள் சொல்லிட்டு பணத்தை எண்ணிக்கிறார். அப்புறம் அவன் கேட்டான், ஐயா பெரியவரே, நான் நல்லவன், நீங்கள் தூங்கிட்டீங்க அசந்து, நான் விடிய தூங்காமல் உங்கள் பணத்தை பாதுகாத்துட்டேன். நான் தூங்கிட்டேன்னு உங்கள் பணத்தை நான் தூக்கிட்டு போயிருப்பான் அப்படின்னாரு. ஏன்ப்பா கேட்குறீங்க? இல்லை, இந்த 50,000 ரூபா பணத்தை வச்சுட்டு நீங்கள் இப்படி தூங்குறீங்களே, நியாயமாக இருக்குது. என் தூக்கத்தை 3 நாளாக கெடுத்தீங்க அப்படின்னா. ஏன்டா நீ தூங்க வேண்டியதானே? இல்லை, உங்கள் பணத்தை நான் ரெடி பண்ண என்ன பண்ணுறது? உங்கள் சரி, இந்த 3 நாளாக நீங்கள் பணத்தை எங்கே வச்சீங்கன்னு கேட்டான். அவங்ககிட்ட உண்மையை கறக்க முடியுமா? அப்போ தான் அவனுக்கு தெரியும். அதுக்காக உடனே அவர் சொன்னார், தம்பி, யாரும் வரலன்னா நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். என் கூட யாராவது வந்தாங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பேன் அப்படின்னாரு. ஜாக்கிரதையாக இருந்தீங்க, எங்கே வச்சுன்னு கேட்டான். இந்த 3 நாளாக பணத்தை தலையான இங்கே வச்சுருந்தேன். அவன் தலையாடிங்கிறது 50,000 பணம் கிடக்குது. அதை பற்றி பார்ப்பலாம? இவன் போய் இவன் கூட இவன் தலையானையும் பெட்டியும் போய் பற்றி பார்க்கலாம் தவிர, சட்டையை பார்க்கலாம், அது மாதிரியே பார்க்கலாம் தவிர. அப்போ பணம் எந்திருக்குது, இவன் தலைக்குள்ள தான் எந்திருக்குது. அப்போ கடவுள் எங்கே இருக்கிறாரு? நம்ம தலைக்குள்ளதான் இருக்கிறாரு. நம்முடைய இதயத்துக்குள்ளதான் இறைவன் இருக்கிறாரு. அதை விட்டுட்டு நாம இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடத்தை விட்டு எங்கெங்கோ அலைகின்றார் அப்படின்னு கண்ணதாசன் பாடுறாரு. இருக்கிற இடத்தை விட்டு இல்லாத இடத்த ஏன்னா போய் தேடி கிடக்குறீங்க கோபாலி பசங்களை அப்படின்னு பட்டினத்தார் பாடுறாரு, அருணகிரிநாதர் பாடுறாரு. அதனால அவ்வூர் திருநாள் என்று ஆரூராய் அலைகின்ற ஊரூராய் அலைகின்ற ஊமர்கள் அப்படிங்கிறார் பட்டினத்தார். அந்த ஊரில் திருவிழா, இந்த ஊரில் திருவிழா, அங்கே திருவிழா, இங்கே திருவிழா, ஏன்டா அழைச்சி கிடக்குறீங்க? உங்கள் கடவுள் உங்களுக்குள்ள தான் இருக்கிறார், தேடி பிடிக்கிறா அப்படிங்கிறாரு. அதுபோல் நமக்கு நம்பிக்கை ஒன்று வந்தால் தான் ஆண்டவனுடைய அருள் அடைய முடியும். அதனால் ஆறுமுகம் கொண்ட ஐயா, உன்னையே நம்பினேன் கைவிடேன் இணையே அருணகிரிநாதர் கேட்கிறாரு. வள்ளலார் சொல்லாத இடத்துல, அடுத்தவர் மயங்கி மதித்திட நினைத்தேன், அடிக்கடி பொய்களே புனைந்து எடுத்தெடுத்துரைத்தே, எனக்கில்லை நிகரின்றி இகழ்ந்தனன், கொடுத்தவர் தமையே மிக உபசரித்தேன், கொடாதவர் தமை இகழ்ந்துரைத்தேன், நடுத்தையவு அறியேன் என்னினும் உன்னையே நம்பினேன் கைவிடேன் இணையே. எல்லாரும் சுகமாக இருக்கும்.